நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 150 பவுன் 25 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ். அப்படின்னா ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு 1/2 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அப்படிதானே? ஒரு அனாதை பொண்ணு மேல யாராவது இந்த அளவுக்கு கருணை காட்டுவாங்களா? எவ்வளோ பெரிய மனசு இருக்கிறவங்களாலையும் இப்ப இருக்கிற விலைவாசிக்கு ஏதோ 5 10 கொடுக்கலாம். அதுக்கு மேல யாரும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல கார்த்திக், ஷாலினி மேல அவங்க இவ்ளோ அக்கறை காட்டுறதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. இதுவரைக்கும் நான் அதை உன்கிட்ட சொல்லல. என் மாமியார் இருக்காங்களே, மாமியார், அவங்க திமிரு பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்த காலத்துல 2 கிட்னியும் அவுட், ஃபெயிலியர். அப்ப அவங்க உயிரை காப்பாத்தினது இந்த அனாத பொண்ணு ஷாலினி தான். அப்போ அப்படின்னா எஸ், ஷாலினி தான் ஜெயந்திக்கு கிட்னி கொடுத்திருக்கா. ஜெயந்திக்கும் ஷாலினிக்கும் சேம் பிளட் குரூப். ஏய், என்ன நீ என்ன சொன்ன இப்போ? நீ சேம் பிளட் குரூப்பா? ஆமா. ஓ எஸ், யா எஸ், பிளட் 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 குரூப் ஒன்னா இருக்கிறதுனால தான் ஷாலினி கிட்னி கொடுத்திருப்பா இல்லையா? எஸ். யாருக்கு? ப்ரொஃபசர் ஜெயந்திக்கு? இல்ல, பெத்த அம்மாவுக்கு. என்ன சொல்ற கார்த்திக்? ஆமா சொல்லி, அந்த கிழவன் 150 பவுன் 25 லட்சம் ரூபாய் கேஷும் தரேன்னு சொன்னது ஜெயந்தியோட வயித்துல பிறந்த தன்னோட பேத்திக்கு. சொந்த பேத்தியோட கல்யாணத்துக்கு தர வரதட்சணை. ஆமா கார்த்திக், எனக்கு முதல்ல அந்த டவுட் இருந்தது. பட் இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஏய், கன்ஃபர்ம்ட். பாதி கன்ஃபர்ம், மீதியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நாம தேடிக்கிட்டு இருந்த என் மாமா மணிபாரதிக்கும் ஜெயந்திக்கும் பிறந்த குழந்தை அந்த அனாத ஷாலினி தான். ஏய், நோ 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 ஐம் சாரி. அவளுக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டின்னு எல்லாரும் உயிரோட இருக்கும்போது ஷாலினி எப்படி அனாதையாவா? கார்த்திக், நாம சந்தேகப்படுறது உண்மையா இருந்தா அருணுக்கும் அவங்க அப்பாக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஷாலினி அனாதைங்கிற நாடகம் நடக்குதா? ஏ நோ 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 நோ, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. தெரிஞ்சிருந்தா அந்த அருண் ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்பானா? அம்மாவும் அப்பாவும் அதுக்கு சம்மதிச்சிருப்பாங்களா? இருந்தாலும் கார்த்திக், ஐ டோன்ட் நோ, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன என்ன உனக்கு குழப்பம்? இல்ல, மெய்யப்பனும் கண்ணாத்தாவும் எடுத்து வளர்த்தவதா இந்த ஷாலினி. அதுக்கப்புறம் மகேஷ் வீட்டுக்கு அவ சொந்தமாயிருக்கா. இப்போ ஜெயந்தி வீட்டுக்கு அவ சொந்தமாயிருக்கா. இதுல எல்லாம் ஏதோ ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு மீதிய கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமா? கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஷாலினி வந்த வழிய பத்தியோ, அவளோட வீடோ ஊரோ, அவ சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நாம கண்டுபிடிக்கணும்.
அவளோட ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஏய், நீ அவளை பத்தி ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும், எல்லாம் கன்ஃபர்ம்ட். ஷாலினியோட அம்மா ஜெயந்தி தாங்கிறது கன்ஃபர்ம்ட். அதுக்கப்புறம் ஃபினிஷ், எல்லாமே ஃபினிஷ். வழிமாறி போன மணிபாரதியோட வாரிசு ஃபினிஷ். இன்னும் சொல்ல போனா என்ன தெரியுமா, என் மாமன் பொண்ணு, மை க்ளோஸ் ரிலேஷன் இல்லையா ஷாலினி, அவ எனக்கு யாரு? யாரு? என் முறை பொண்ணு. தெரியாதா? இந்த கதையோட ஹீரோயின் ஷாலினி, அவளுக்கு நான் மாமா, நானும் மரப்பையன். அப்போ நான் தான் ஹீரோ இல்லையா? இல்லையா? என்கிட்டதான் ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல, எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் எடுத்து தரீங்க? ஷாலினி, புடவையும் நகையும் போதும்னு சொன்ன முதல் பொண்ணை இப்பதான் பாக்குறேன். நிஜமா சொல்ற ஷாலினி, நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. குடு, எரிக்கோ. ஷாலினி, எங்க அப்பா தான் ஃபோன் பண்றாரு. கார்ல இரு, பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ கார்த்திக். ஹே சாலினி, இங்க ட்ரெஸ் எடுக்க வந்தேன். ஓ, தனியாவா வந்த? பிரியங்காவோட. பிரியங்காவா? யார் அது? ஜெயந்தி அம்மாவோட மருமக, அருணோட வைஃப். ஓகே கார்த்திக், நான் உங்ககிட்ட அப்ப நைட் பேசுறேன். யா ஷூர், மீ டூ, பாய். சரி, ஜெயந்தி அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க சாலினி? இவங்க தான் பிரியங்கா. ஓ, பிரியங்கா, இவர் ஆண்டனி. வணக்கம். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, பார்த்ததில்ல. உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்தமா இருக்கு. நீங்க எந்த ஊரு? பெங்களூர். பெங்களூர்? ஓ, நான் கொஞ்ச நாள் பெங்களூர்ல இருந்தேன், அப்போ பார்த்துருக்கலாம். சாரி, டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். சரி. சாலினி, ஒரு நிமிஷம். இல்லை, ஜெயந்தி மேடம் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்க.
உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. சாலினி அந்த வீட்டில் நிறைய வேதனை அனுபவிச்சிருக்கா. அதனால் இதுக்கு மேலே அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. ஆண்டனி, இல்லை சாலினி, புதுசாக வந்திருக்காங்கல்ல, அதான் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. சரி, நீங்கள் கிளம்புங்க. என்ன ஆண்டனி, என்ன யோசிக்கிற? எனக்கு என்னமோ அந்த பிரியங்காவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பாண்டி. பார்த்த மாதிரி இருக்க? பொண்ணுங்க பேரை கூட ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட முகம் ஞாபகம் இருக்குன்னா சம்திங் ராங். சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாண்டி. அருணோட ஒய்ஃபு புது பொண்ணு, ஆனால் எனக்கு எப்படி அவ மூஞ்சி. சரி விடு, பொண்ணே போயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்க. வா, வந்த வேலையை பார்ப்போம். சொல்லு ஜூலி. ஓ சாரி, பிரியங்கா. கார்த்திக், ஸ்டாப் இட். நோ, இது பார் கார்த்திக், நான் உடனே பார்த்தாகணும். உடனே பார்க்கணும். எனிதிங் சீரியஸ்? யா கார்த்திக், வெரி சீரியஸ். கார்த்திக், இங்க பாரு, நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா. சென்னைக்கா? ஏன் டென்ஷன் ஆகுற? என்ன விஷயம் சொல்லு. கார்த்திக், ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது போன்ல சொல்ற விஷயம் இல்ல கார்த்திக். நீ நேர்ல வா, நம்ம பேசிக்கலாம். ஓகே ஓகே டார்லிங், வரேன். ஆண்டனியா? ஆமா, அவனேதான். எங்க ஏரியா மொத்தமும் அவன் கண்ட்ரோல்ல இருக்க. அப்போ என்னோட எதிராளி ரொம்ப ஸ்ட்ராங். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? என்னை பத்தி எந்த விஷயமும் தெரியலனா பிரச்சனை இல்ல. ஆனா உன்ன மாதிரியே தான் அவனுக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் பயணம் பண்ண பாதை எல்லாமே அவனுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு எதேச்சியா அவனை மீட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நல்ல வேளை அவனுக்கு என்ன அடையாளம் தெரியல. என்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, மறந்துருப்பான். ஒருவேளை திடீர்னு அவனுக்கு என் முகம் ஞாபகம் வந்துட்டா அப்புறம் என் ஆட்டம் க்ளோஸ். அது எப்படி? அவனால ஒண்ணு என்ன பண்ண முடியும்? என் புருஷ வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட
முக்கியமா ஷாலினிக்கும் அவனுக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. அந்த பழக்கத்தினால அவன் என்ன பத்தின உண்மைகளை வெளியே சொல்லிட்டா அப்புறம் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு ஓடுறது தவிர வேற வழியே தெரியல. பயப்படாத, அவங்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இல்ல கார்த்திக், அவன் ஒரு வித்தியாசமான ரவுடி. காம்ப்ரமைஸ்க்குலாம் வரமாட்டான். சரி, அப்போ இதுக்கு வேற என்னதான் வழி? கார்த்திக், என்ன வழியா இருந்தாலும் நாம அதை உடனே பண்ணி ஆகணும். ஆண்டனிக்கு மட்டும் என் முகம் ஞாபகத்துக்கு வந்தது, கண்டிப்பா அவன் என்னை தேடி வருவான். அதுக்கப்புறமா நாம போட்டிருக்கிற டிராமா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கிளம்ப வேண்டியது. ஏய், நோ. ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணாம நீ எங்கேயும் போக கூடாது. ஆண்டனி கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. கார்த்திக், நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஆண்டனி சாதாரணமான ஆள் கிடையாது. அப்ப நான் யாரு? சாதாரண ஆளா? இங்க பார், ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், எவ்வளவு கீழ்த்தரமா வேணும்னாலும் போவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புராணத்துல ஸ்ரீராமரே மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அம்பு எய்தி தான் வாலிய கொலை பண்ணாரு. அத நாம செஞ்சா தப்பு ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே கார்த்திக். ஆண்டனி.